நாடு முழுவதும் வாக்கு திருட்டு அதிர்ச்சி அளிக்கிறது எனவும் ஹரியானாவில் 8 வாக்காளர்களில் ஒருவர் போலி வாக்காளர் எனவும் ராகுல் காந்தி தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஹரியானா வாக்காளர் பட்டியலில் பிரேசில் பெண் எப்படி சேர்க்கப்பட்டது எனவும் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா. வாக்கு திருட்டு விவகாரம் குறித்து ராகுல் காந்தி ஒரு புதிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அவர் என்ன தெரிவித்திருக்கிறார்? முழு விவரங்கள். கண்டிப்பாக இது வாக்கு திருட்டு தொடர்பாக ராகுல் காந்தி வைப்பது குற்றச்சாட்டு. இது முதல் முறையில் ஏற்கனவே கர்நாடகால குறிப்பாக மகதேவபுரா தொகுதியில வாக்கு திருட்டு நடைபெற்றதை ஆதாரத்தோட அவர் காமிச்சாரு. தேர்தல் ஆணையத்திற்கும் அந்த ஆதாரங்களை எல்லாம் சமர்ப்பிச்சிருந்தார். இன்னைக்கு ஹரியானா தேர்தலையும் அதே மாதிரியான ஒரு வாக்கு திருட்டு நடைபெற்று இருக்கிறது அப்படின்றதுக்கான ஆதாரங்களை தற்போது வெளியிட்டு வருகிறார். ஹரியானாவில் நடந்த தேர்தலில் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் ஒட்டுமொத்த வாக்கு வித்தியாசம் அப்படின்றது வெறும் 1.18 லட்சம் தான். அதாவது 1,18,000 வாக்குகள் தான் வித்தியாசம். தேர்தலுக்கு முன்பு அனைத்து ஊடகங்களுமே காங்கிரஸ் தான் அங்கு ஆட்சி அமைக்கும் சொன்ன நிலையில அங்கு வாக்கு திருட்டானது நடைபெற்று இருக்கிறது அப்படின்றது இப்போது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படுவதாக சொல்கிறார். அதற்கான ஆதாரங்களையும் வெளியிட்டு வருகிறார். தபால் வாக்குல தொடங்கி பதிவான வாக்குகள் வரைக்கும் பல்வேறு விஷயங்களை அவர் புகைப்பட ஆதாரமாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். இதுல முக்கியமான ஒரு விஷயம், பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒரு பெண் அவர் ஹரியானா தேர்தலில் 8 வாக்குச்சாவடிகள்ல பல்வேறு பெயர்கள் அவர் வாக்களிச்சிருக்கிறார். அவர் எப்படி ஹரியானா, ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு பெண் ஹரியானா மாநில வாக்காளர் பட்டியலில் எப்படி இடம்பெற்றார்? அப்படியே இடம்பெற்றிருந்தாலும் கூட, குடியுரிமை பெற்றிருந்தாலும் கூட, அவர் எப்படி 8 வாக்குச்சாவடிகள்ல ஒரே மாநிலத்தில் வாக்களிச்சார் அப்படின்ற ஒரு கேள்விகள் எல்லாம் எழுப்பினாரு. ஒட்டுமொத்தமா ஹரியானா மாநிலத்தில் மட்டும் 25 லட்சம் வாக்கு திருட்டுகள் நடைபெற்றிருக்கிறது. அதை எப்படி விரிவுபடுத்துறார் அப்படின்னா, 5,21,619 போலி வாக்காளர்கள், 93,174 போலியான முகவரிகள், 19,26,351 பல்க் வாக்காளர்கள் என ஒட்டுமொத்தமா 25 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டிருப்பதாக அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஹரியானால இந்த 25 லட்சம் போலி வாக்காளர்கள் உள்ளது என்பதற்கான ஆதாரம் தங்கிட்ட தெளிவா இருக்கிறதா சொல்றாரு. இதன்படி கணக்கிட்டு பார்த்தால் ஹரியானா மாநிலத்தில் 8 வாக்காளர்கள்ல ஒருவர் போலியான வாக்காளராக இருக்கிறார். மொத்த வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா 12.5% வாக்காளர்கள் போலியான வாக்காளர்களாக இருக்கிறார்கள். இதற்கான ஆதாரம் தன்னிடம் இருக்கிறது. அந்த ஹரியானால காங்கிரஸ் மொத்தமாகவே 22,000 வாக்குகள் வித்தியாசம் தான் ஆட்சியை தவறவிட்டது அப்படின்றதையும் அவர் பதிவு பண்றாரு. இந்த வாக்கு திருட்டு என்பது எதிர்வரும் தலைமுறையினர், இளம் தலைமுறையினர் கவனம் செலுத்த வேண்டும். என்றால் எதிர்காலம் அவர்களிடம்தான் உள்ளது.